பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆயத்தத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபத்திலே நாம் கடைசியாக இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல பவுல் பேசின ஒவ்வொரு வார்த்தையும், இங்கே ஒவ்வொரு சென்டென்ஸுமே பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். Every single sentence he made is in itself a powerful message. சும்மா மேலோட்டமாக இதை வாசித்து முடிச்சுட்டு போக முடியாது. எப்போதுமே ரொம்ப விசேஷமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த கடைசியில் தான் கொடுப்பாங்க. டீச்சர் எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கடைசியாக இந்த கொஸ்டின் எல்லாம் முக்கியமானதுன்னு சொன்னாங்களாவே ஹிண்ட்டு, அதுதான் எக்ஸாமில் வரப்போகுது. ஹாஃப் இயர்லிக்கு டீச்சர் சொல்லுவாங்கல்ல, children, I'm going to give you some important questions to study அப்படின்னுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படியாவது பாஸ் பண்ணி பொழைச்சிக்கிறதுக்கு டீச்சர் உங்களுக்கு முன்னாடியே கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் தான் அது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றது எல்லாம் நீ படிச்சுக்கிட்டு கிடக்காத, இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படி, மார்க் வாங்கிடுவேன். பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் எல்லாத்தையும் பேசிட்டு வந்து ஒன் லைனர்ஸாக அப்படியே ரைனாக அடிச்சுக்கிட்டே போகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஈஸியர் செட் தென் டன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு பழமொழி. சொல்வது எளிது, செய்வது கடினம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்களா? நன்மை பெற்றால் நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், ஆனால் எனக்கு தீமை வரும்போது நான் எப்படி ஸ்தோத்திரம் சொல்லுவது? பாஸ் ஆனா நான் ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஃபெயில் ஆனா நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவது? எனக்கு ப்ராஃபிட் வந்தா நான் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நன்றி என்ற அர்த்தம். Giving thanks to the Lord. How do I thank God at all times? கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் சொல்றாரு, நான் என்றைக்குமே ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவேன். How can I give thanks to God in every occasion and in every situation? ஒரு மனிதன் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமானால் அந்த மனிதனுடைய இருதயத்திலே அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், அடித்தளம் என்னவென்றால், தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். Unless you understand who God is, if you don't understand the character of God, you will never be able to thank him. உங்க அப்பா உங்களை அடிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் அன்புள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக திருத்துகிறார் என்று சொன்னால், உங்க மேல வைத்த அன்பின் நிமித்தமாக தானே தவிர உங்க மேல வச்ச வெறுப்பினாலே அல்ல. So it is easy to see God in a different context. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அதற்கு கீ. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். If you have that mentality that God is for me and not against me, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக இருக்கிறார், எனக்கு விரோதமாய் அவர் இல்லை, இந்த எண்ணம் நம்முடைய மனதில் வரும்போது நம்முடைய வாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, God is for us, He is not against us. All things, எல்லாரும் சொல்லுங்க, சகலமும். 1-2-10-11. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும்
அது நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. எனக்கு ஏன் டிலே ஆகுது? என்னுடைய நன்மைக்காக தான். ஒரு குடும்பத்திலே ஒரு மகளுக்கு திருமணமாகவில்லை. அவசர அவசரமா எப்படியாவது என் மகளுக்கு திருமணம் ஆயிடணும், வயசாயிட்டே போகுது பாஸ்டர். ஜெபம் பண்ணலாம், கர்த்தருடைய சித்தமானபடி அவர் செய்வார். அவசர அவசரமா ஒரு மாப்பிள்ளை வெளியூர்ல இருந்து வந்தார்னு சொல்லி அவசர அவசரமா கொண்டு போய் உடனே அரேஞ்ச் பண்ணி ஒரு மாசத்துக்குள்ளேயே எத்தனையோ கோடி செலவு பண்ணி அந்த பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த திருமணம் எல்லாம் நடந்த பிறகுதான் அந்த முதல் இரவுல அந்த வாலிபனை பத்தி தெரிய வந்துச்சு. அவன் ஒரு சைக்கோ. He was a psycho. அவன் மனைவியை துன்பப்படுத்துகிறவனா. He had a bad record of so many things in his life. ஒரு நாள் கூட சந்தோஷமாய் வாழவில்லை. ஒரே வாரத்தில் அந்த பெண் திரும்பி வந்து விட்டாள். காரணம் என்ன? அவசரப்படுறது, ஆண்டவரை நம்புறதில்லை, ஆண்டவருக்காக வெயிட் பண்றதில்லை. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், நான் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லுவேன். எனக்கு கிடைக்கலன்னா கூட கர்த்தர் எனக்கு பெஸ்ட் வச்சிருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது நன்றி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக விளங்குவது. இஃப் யூ ரியலி லவ் காட், யூ வில் கீப் தேங்கிங் ஹிம் ஃபார் எவ்ரிதிங். ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நீங்க நினைத்து பாருங்க. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்காவிட்டால், நீங்கள் எதிர்பார்த்திராத சில விபத்துகள்ல இருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்தி இருக்கலாம். என்னை ஏன் இந்த பிரயாணத்தில் கொண்டு போகல? அந்த பிரயாணத்தில் ஒரு பஸ் விபத்து, நீங்க ஒருவேளை அதுல மறிச்சிருக்கலாம், கர்த்தர் உங்களை காப்பாத்தி இருக்கலாம். Who knows? எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய், நன்றி உள்ளவர்களாய், கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்பீர்கள். சிபிஎம் இப்பொழுது டிபிஎம் திருச்சபையில அதிகாலை 4 மணிக்கு அந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். வெறும் ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிறு வயதுல இருக்கும்போது எனக்கு அதை பார்க்கும்போது என்னது இது சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பாரம்பரிய திருச்சபையில வளர்ந்த எனக்கு அது புரியவே இல்லை. எதுக்காக இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? இதை செய்யறதுனால என்ன லாபம்? அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோமோ அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. It is the will of God for you in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள். It is not outside of Christ, in Christ. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு எது நடந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அனுமதி இல்லாம நடக்காது. அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. You have the entire anointing of God to protect you. So what more do we need except to thank God? அன்பார்ந்த பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் ஏன் ஆண்டவருக்கு தாவீதை பிடிச்சது தெரியுமா? ஏன் தாவீதின் கூடாரத்தை திரும்பி கட்டுவேன், திரும்ப எடுப்பிப்பேன்னு கர்த்தர் சொன்னார் தெரியுமா? அதிகமாக தன் தேவைகளுக்காக கூடாரத்துக்குள் வராமல் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஸ்தோத்திரம் செலுத்தின ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தாவீது ராஜா. ஆபிரகாம் அவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாசத்தின் தகப்பன்.
ஈசாக்கு ஒரு தியான புருஷன். யாக்கோபு 12 கோத்திரங்களின் பிதா. யோசேப்பு பரிசுத்தத்திலே ஒரு நீதிமான். ஆனால் இந்த தாவீதை குறித்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அல்லது தேவனுடைய ஆலயத்திலே அதிகமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வைத்தார். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். Somebody lift your hands and say amen. தாவீது என்ன பண்றாரு? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு. David set apart people who will stand before the ark of the covenant of God and praise, glorify and give thanks to the Lord. பெட்டிக்கு முன்பாக, தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக, ஷக்கீனா மகிமைக்கு முன்பாக ஆசாரியர்கள். யார் யார் அவர்கள்? 5ஆம் வசனத்திலிருந்து ஆசாப், சகரியா, ஏயேல், செமிரமோத், எகியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா. மறந்துடாதீங்க, ஓபேத்ஏதோம் எங்க இருந்தாரு, இப்ப எங்க இருக்கிறாரு பாருங்க. வீட்டில் இடம் கொடுத்தாரு. இப்ப பார்த்தா ஆசரிப்பு கூடாரத்துல பெட்டிக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்றவரா ஓபேத்ஏதோம் நிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சில ஓபேத்ஏதோம்கள் வீட்டுக்கு தான் உடன்படிக்கை பெட்டியை கேட்குதே தவிர சர்ச்சுக்கு வரதில்லை. என் வீட்டுக்கு ஓபேத்ஏதோம், என் வீட்டுக்கு ஆசீர்வாதம், என் வீட்டுக்கு உன் வீட்டை ஆசீர்வதிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு நீ என்ன பண்ணணும்? தேவ ஆலயத்தில் வந்து விழுந்து கிடக்க வேண்டியது தானே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஓபேத்ஏதோம் ரெசிடென்சியா ஷிஃப்ட் பண்ணிட்டாராம். கர்த்தர் ஓபேத்ஏதோம் ஆசீர்வதிச்ச பிறகு he shifted his residence to come and serve the Lord in the sanctuary. பாருங்க எவ்வளவு நன்றியுள்ள மனுஷன்ல. ஓபேத்ஏதோம் வந்து ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் 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 இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தாவே. உடனே எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓபேத்ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு, சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும், ஆசாபு கைத்தாளங்களை கொட்டவும். பாருங்க ரிதம் செக்ஷன். அப்புறம் பெனாயா, யகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார். வாவ், எப்படி இருந்திருக்கும்ல. எனக்கு வந்து மிகப்பெரிய ஆசை, ரூவாவுக்குன்னு கர்த்தர் ஒரு லேண்ட் கொடுக்கும்போது இதே ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமையின்படி எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருக்கணும். அது பிசாசு காதுல சங்கு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். யோசித்து பாருங்களேன் எப்படி இருக்கும்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்ற அந்த துதியின் சத்தம், எக்காலத்தின் சத்தம், இன்னொரு பக்கம் அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி அந்த தம்புருக்களை வாசித்துக்கிட்டு எந்த நேரமும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓப்பன் போர்ட்டல் ஆயிடுங்க. பரலோகம் இறங்கி வந்து இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்றவரு இறங்கி வந்துடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க 7ஆம் வசனத்துல, அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து கர்த்தரை துதித்து அப்படின்னு போட்டிருக்குது. பட் இங்கிலீஷ்ல ஓ கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். துதி என்றால் ஒன்று, நன்றி என்றால் இன்னொன்று. உம்மை துதிக்கிறேன் என்பது வேறு, நன்றி அப்பா என்பது இன்னும் ஆழமானது. சொல்லுங்க அல்லேலூயா. துதி அர்த்தமில்லாமல் துதிக்கலாம், நன்றி அர்த்தத்தோடு தான் சொல்ல முடியும். You can give thanks to God only by understanding or receiving what really God wants us to, what really God has done for us. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி
போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் லக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாக செய்ய, எப்பொழுதும் அந்த பிரகாரமா என்ன பிரகாரமா செய்யணுமா? கர்த்தரை போற்றி துதிக்கணும். They were also to stand every morning and evening to thank and praise God. Every morning and evening they were to stand and praise God. இந்த லேவியர்களுக்கு சம்பளம் பொருத்தி தாவீது அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். காலையிலையும் மாலையிலையும் வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு சம்பளம் தரேன்பா, வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடவுள் செய்த நன்மைகளை எல்லாம் நன்றி அறிதல் இல்லாமல் ஒரு தேசம் இருக்கும்போது ஒரு கூட்டம் நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் பரிசுத்த, ஸ்தோத்திரம், நன்றி 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 என்று சொல்லும் போது கண்டிப்பா கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் தாவீதின் நாட்கள்ல கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏங்க, நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்தோம்னா அவங்க நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல. இட் இஸ் பேசிக் ஹியூமனிட்டி தட் somebody stays thankful for it. அதே மாதிரி தானே ஆண்டவருக்கு இருக்கும். அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? உண்மையா தான் செய்த நன்மைகளுக்காக நன்றியுடைய இருதயம் உள்ளவர்களாய். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார்கள். கவனிங்க, அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்த இருதயம் யாருடையதுன்னு சொன்னா, தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெறாமல் இருளடைந்தவர்கள். A person who does not thank God, his heart is dark. இன்னைக்கு நீங்களும் நானும் நரம்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்ய உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ல, அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். தெரியுமா, நீங்க எவ்வளவு கிருபை பெற்றவர்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஜஸ்ட் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அல்லது மெட்ராஸில் இருக்கிற ராஜீவ் காந்தி நம்முடைய ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சும்மா அந்த வார்டு பக்கமாக நடந்து போங்களேன். படுக்கையிலிருந்து எழும்ப முடியாம பெட்டிலேயே அவர்களுடைய அனுதின அவங்களுடைய அத்தியாவசியங்களை பெட்டிலேயே போயிட்டு இருக்கிறாங்க. கிளீன் பண்றதுக்கு யாராவது வந்தாதான் உண்டு. ஒரு நைட்டை தாண்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கிற, கண்கள் விரிந்து இருக்கிற நபர்களை நீங்க பார்க்க முடியும். சிறு பிள்ளை கால் உடைஞ்சு போய் கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அப்படியே இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லா அடிபட்டு இதெல்லாம் வெளியே வந்து அதை இழுத்து தைச்சு இந்த கம்பி போட்டு, கம்பி வெளியே நிற்கிது. அப்படியே உள்ள பிளேட்டு போட முடியல, உள்ள இருக்கிற எலும்புக்கு பிளேட்டு போட்டு வெளியே உடம்ப சுத்தி இருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்க முதுகு தண்டு எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றது. உங்க உடம்புல இருக்கிற சுகர், உங்க உடம்புல இருக்கிற ஆல்புமின் கண்டென்ட், உங்க உடம்புல இருக்கிற பொட்டாசியம், உங்களுடைய 2 கண் விழிகள், உங்களுடைய செவி பட்டறை, உங்களுடைய தலை. ஒரு ஹாஸ்பிட்டலில் போறேன், ஒருத்தருடைய தலை இவ்வளோ பெருசா வீங்கி இருக்குது. மெனிங்கைட்டிஸ், உள்ள நீர் கோத்து இவ்வளோ பெருசா வீங்கி இருக்கு. ஓப்பன் ஸ்கல் சர்ஜரி பண்ணணுமா? யோசித்து பாருங்க. அவங்க எல்லாம் உயிருக்கு எப்படி போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் கர்த்தர் என்ன இப்படி விட்டுட்டார்? உங்க கணவரோட நீங்க உயிரோடு இருக்கிறீங்களே, சுகத்தோடு இருக்கிறீங்களே,
உங்களுடைய கணவருக்கு நீங்க உயிர் பிச்சை கேட்டீங்கல்ல, என் கணவர் இல்லைன்னா என் வாழ்க்கை சூன்யமாயிடும், என் கணவருக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி மடிப்பிச்சை கேட்டு கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். வீட்டை கொடுக்கலையா, உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கலையா, எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தாலும் இல்லாத 1 2க்காக எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கிறோம் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். நமக்கு செய்த 99 மறந்துட்டு நமக்கு இன்னும் அவர் வாக்குத்தத்தம் செய்து நாம் காத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு காரியத்தை நினைத்து, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஏன் இப்படி என்னை கைவிட்டுட்டாரு, ஏன் இப்படி பண்றாரு, நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தணும்னு சொன்னா தேவனிடத்தில் ஒரு நாள் நீங்க பிரியமாவே இருக்க முடியாது. Because it is the will of God to give thanks to God. தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பா நம்ம ஒரு காரியத்தை செய்தோம்னால் எப்படி ஆண்டவர் நம்ம இடத்துல பிரியமா இருப்பார்? அவர்கள் இருதயத்தில் வீணராக மாறிவிட்டார்களாம். அவருடைய இருதயம் இருளடைந்தது. யாரு? தேவனை மகிமைப்படுத்தாமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமலும் இருக்கிற அவர்கள். They became vain in the eyes of God. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தருக்கு வந்த கோபம் இதுதான். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, வாசிங்களேன். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. எங்க தண்ணி கிடைக்கலன்னா தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி சொல்றது ஒண்ணு, முறையிடுறது ஒண்ணு. முறையிடுறதுனா என்ன அர்த்தம்னா, தண்ணி என்ன கிடைக்க மாட்டேங்குது, என்னத்துக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, இது முறையிடுறது. தண்ணி கிடைக்கல, ஆண்டவரே தண்ணி தாங்க, இது ஜெபிக்கிறது. அதை விட உயர்ந்த நிலை, தண்ணி இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு தண்ணியை தருவீங்க ஆண்டவரே, இது வேற லெவல். மறுபடியும் சொல்றேன், ஒரு ப்ராப்ளமை புலம்புறது முறுமுறுக்கிறதுன்றது எப்படின்னா, ஆண்டவரே என்னை இங்க கொண்டு வந்து சாவடிக்க கொண்டு வந்தீங்களா, என்னை எதுக்கு உசுரோட வச்சிருக்கிறீங்க, என் புருஷன் இந்த மாதிரி பண்ணனை போட்டு தள்ளக்கூடாதா, எனக்காக ஏதாவது யுத்தம் பண்ணக்கூடாதா, என்னை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்கிறீங்க, சாவடிச்சிருங்க ஆண்டவரே. இது புலம்பல் அதிகாரம். 2வது நிலை, ஆண்டவரே நான் உமது அடிமை, பார்த்து ஏதாவது பிச்சை போடுங்க ஆண்டவரே. இது பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல, இது ஜபமா கண்ணீரா ஆண்டவர் பாத்துல பாரத்தை ஊத்துறது. ஆனா 3வது நிலை இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், இப்பொழுதும் நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்களாம், இவங்க முறையிட்டு கொண்டிருந்தார்களாம். அது கர்த்தருடைய செவிகளில் எப்படி இருந்துச்சா, பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் பாளையத்தின் கடைசியில் இருந்தவங்களை பட்சித்தது? ஏன் பாளையத்தின் கடைசியில? இந்த முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் உண்மையா சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சர்ச்சில் ஃப்ரண்ட் ரோல உட்கார்றது பெட்டர். இந்த கடைசி ரோல இருக்கிற சில ஆசாமிகள் இருக்கு பாருங்க, அது இது சபைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுங்க லாஸ்ட் ரோல நின்று நான் நீங்க சொல்லும் போது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக சொல்றேன், இந்த லாஸ்ட் ரோல நிற்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஆசாமிகள். எல்லாம் சபைக்கு செய்யற மாதிரி தான் இருக்கும், ஆனா பின்னாடி போய் பேசுறது இருக்குது பாருங்க. பாஸ்டர் ஏன் நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தார், பாஸ்டர் அம்மாவுக்கு ஏன் ஓவரா பவுடர் மேக்கப், எல்லா நியாயாதிபதிகளும் இந்த கடைசி ரோல தான் இருப்பாங்க. கடைசியில நின்று ஃபுல்லா கமெண்ட்ஸ் ஓடிக்கினே இருக்கும், லைவ் கமெண்ட்ஸ் பாத்தியா, எல்லாம் ஓடினே இருக்கும். சபைக்குள்ள யார் வரா யார் போறா,
யார் எங்கே பார்த்தா அவ்வளவும் லைவ் கமெண்ட்ரி ஃபுல்லாக எல்லார பற்றியும் ஒரு ஃபைல் எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இந்த சபைக்காக நிற்பாங்கன்னு பார்த்தா இந்த பவுண்டரியில் இருக்கிற இந்த முறுமுறுக்கிற ஆசாமிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இந்த மொத்த கூட்டத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. என்னமோ இவங்க தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பாதுகாக்கிற மாதிரி இவங்களுடைய மெயின் ரீசன் முன்னாடி வராதுக்கும் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது காரணமே இவங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து தேவனுடைய சித்தத்தில் ஐக்கியப்பட விருப்பம் இல்லை, பின்தங்கி நிற்கிறாங்க. உங்களுக்கு விளங்குதா? ஏன் கர்த்தர் அந்த எட்ஜில் இருக்கிறவங்கள பட்சித்தாங்கன்னா, ஆண்டவர் மேலே வைராக்கியம்னா முன்னாடி வருவாங்க. இவங்களுக்கு முன்னாடி வர விருப்பம் இல்லை, ஊழியத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப ஊழியத்துக்குள்ளே போயிடக்கூடாது, நம்மளை இழுத்துருவாங்க, நம்மளை ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா, நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனால் நமக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. தனியாக ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கும், தனியாக ஒரு ட்ராக் அந்த எட்ஜஸில் அப்படியே ஃபுல்லாக இருந்து அந்த எட்ஜ். அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், நீ உண்மையாக ஊழியத்தில் நீ வேலை செய்யணும்னா நீ சென்டருக்கு போகணும், இல்லை ஃபர்ஸ்ட் ஆளாக போய் நிற்கணும். அதை விட்டு கடைசியில் இருந்துட்டு வர்ற உள்ளே இருக்கிற அத்தனை பேர் காது கேட்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க மேலே தான் ஆண்டவருக்கு கோபம் பிடிச்சது. சர்ன்னு ஒரு ஃபயர் ஆன் பண்ணார், எட்ஜில் இருக்கிறவங்களாம் காலி. பக்கத்தை சொல்லுங்க, எட்ஜில் நிற்காதீங்க. ஹலோ, எட்ஜில் ரொம்ப ரிஸ்க்கு. உண்மையாக ஆண்டவருக்காக நிற்கிறவங்க எட்ஜில் நிற்க மாட்டாங்க. இந்த எட்ஜில் நிற்கிறது யாருன்னா, எந்த ஆட்சி வந்தாலும் டக்குன்னு மாற்றிக்கிறது. அவங்களுக்கு கான்ஸ்டியூன்ஸ் மாதிரி. எப்படின்னா, இவருக்கு வேணா ஓட்டு போடலாம், அந்த சர்ச் வந்துச்சு அங்கே போய் ஓட்டு போடலாம். இந்த ஓட்டு போடுறதுல இந்த மாதிரி அந்த மாதிரின்னு பார்க்க தெரியுமா, கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருன்னு ஒரு கொள்கையே இருக்காது அவங்களுக்கு. அதனால்தான் ஆண்டவருடைய கோபம் பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இந்த கடைசியில் நிற்கிறவங்க தான் எந்த நேரமும் ஏதாவது ஒன்று சொல்லி புலம்பிட்டுவாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னைக்குமே கடைசியில் நிற்காதீங்க, ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லி விரும்புங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நான் முன்னாடி போய் நிற்கணும். சபையில் ஊழியத்தில் முடிந்த அளவுக்கு இன்னைக்கு அநேக சபைகள் வளருவதற்கு காரணம், அந்த சபையில் இருக்கிறவங்க மற்றவர்களை கொண்டு வந்து சபையோடு இணைக்கிறது. சில சபைகள் வளராமல் இருப்பதுக்கு காரணம், அந்த சபையில் கூட இருக்கிறவங்க அவங்க இணைக்கிறது இல்லை, மற்றவங்களை பயமுறுத்துறது. பாஸ்டர் ஒரு சிங்கம், பாஸ்டரம்மா ஒரு கரடி, ரெண்டு பேரும் பக்கத்தில் போனீங்கன்னா பீறிடுவாங்க. அதனால தள்ளி நின்றுக்கோங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. தனியாக உங்களுக்கு நான் ப்ராஃபஸி சொல்கிறேன், லைட்டாக கவரை என்கிட்ட கொடுத்துருங்க. சர்ச்சுக்கு எதுக்கு ரொம்ப கொடுக்குறீங்க? இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஏழை ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாம் வாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் இதை சொல்கிறேன்? அன்னைக்கு தேதிக்கு நல்லா இருக்கும், ஆனால் கர்த்தருடைய கோபாக்கின ஒரு நாள் எரியும். ஏன்னா தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஒரு சேனையை ஆயத்தப்படுத்தி எல்லாரையும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறார். நம்ம தேசத்துல ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த கானானை நம்ம எல்லாம் பிரவேசிக்க போறோம். அதுக்கு என்ன தேவைங்க? ஒரு மனப்பாடு தேவை. முறுமுறுத்தா ஒரு மனப்பாடு கெட்டு போயிடும். எந்த சபையில பிரச்சனை இல்லை, எந்த ஆட்சியில பிரச்சனை இல்லை, எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஒரு சபையவோ, ஒரு கம்பெனியவோ, ஒரு ஊழியத்தையோ, ஒரு குடும்பத்தையோ நிர்வகிப்பது சாதாரண விஷயம் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எவ்வளோ அன்பான கணவன் மனைவியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏதாவது ஒரு டைம்ல வரும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கிறது தப்பு. எனி டைம் கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க சபைக்காக, உங்க குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்களா? உங்க குறைவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறீங்களா அல்லது ஆத்திரம் அடைந்திருக்கிறீங்களா? உங்க மனசுல இருக்க வேண்டியது ஆத்திரமா ஸ்தோத்திரமா? ஆத்திரமா ஸ்தோத்திரமா?
சூப்பர்ல. சில பேருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க நினைச்சது நடந்துடணும். மனசுல தாழ்மை இல்லை. நான் நடக்கிறது நடக்கல, ஆனா அவருடைய சித்தம் நடக்கும். இதுதான் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தொடர்ந்து இதை தியானிக்கலாமா? அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். பவுல் கொரிந்து சபை கிட்ட தெளிவா சொல்றார். இஸ்ரவேலில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். Never murmur against God. Never murmur against God. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? A dire situation. உங்க குடும்பத்துல நீங்க எதிர்பார்க்கிறபடி நடக்காம சில போராட்டங்கள் வருகிறது. என்ன செய்யணும்? பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன சூழ்நிலைகள்ல அவர் ஸ்தோத்திரம் பண்ணார்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அவருடைய பிரியமான நண்பன் லாசரு மரித்து விட்டான். கல்லறையின் வாயில் வந்து நிற்கிறார். கல்லை புரட்டி போட சொல்லிவிட்டார். இப்பொழுது லாசருவை கூப்பிட்டிருக்கலாம்ல. லாசருவை கூப்பிடுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு ஒரு பிரார்த்தனை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? வாசிங்க. யோவான் 11:41-42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கேள்வி என்னன்னு சொன்னா, இன்னும் அவர் லாசருவை எழுப்பல, ஆனா அதுக்கு முன்னாடி பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு கிடைக்காத வீடுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிறக்காத பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவன் கொடுக்காத இன்கிரிமெண்ட்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ப்ரமோஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குதே, அந்த நெகட்டிவ்காக ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அதை பாசிட்டிவா மாத்திடுவார். All God needs is your trust. நீங்க கிடைக்காத ஒரு காரியம், இன்னும் நடக்காத ஒரு காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னா அது எதை குறிக்கிறதுனா, தேவன் மேல் நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை குறிக்கிறது. கர்த்தர் மேல் நீங்க வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது. It shows that you love God. It shows that you trust him so much that he will do it. இது எப்படின்னு சொன்னா, அட்வான்ஸ் கொடுக்கிற மாதிரி நீங்க எனக்கு செய்வீங்க, இப்பவே வாங்கிக்கோங்க ஸ்தோத்திரம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்பாரா? முறுமுறுத்து அழுது புலம்பி எனக்கு தருவீரா தரமாட்டீரா, என்னை எடுக்கிறதுனா எடுத்துருங்க. ஏன் எல்லாரும் புலம்புவாங்க, நான் கூட புலம்பி இருக்கிறேன். ஆனா புலம்பல் அதிகாரமா மாறிடக்கூடாது. ஏதோ ஒரு பலவீனத்துல பேசுனீங்கன்னா பரவாயில்ல, அதே லைஃப் ஆயிடக்கூடாது. யார் கேட்டாலும் எப்படி இருக்கீங்க பிரதர்? சில பேருடைய பெருமூச்சு இருக்கு பாருங்க. The problem is we are not. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் காண்பிச்சிட்டார். 2 பேர் சொல்றாங்க எளிதில் சுதந்தரிக்கலாம், 10 பேர் சொல்றாங்க முடியாதுன்னு அழுகிறாங்க. அழுன்னு பயங்கரமா அழுதாங்களாம். முழு இஸ்ரவேலும் அழுகிறது. ஐயையோ, தெரியாம எகிப்தை விட்டு வந்துட்டோமே. தேவ பிள்ளைகளே, உங்களை இதுவரை நடத்தி வந்தவர் எபெனேசர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கு. பாதியில வந்து உங்களை அத்து விட்டுட்டு போறதுக்கு மனுஷன் இல்லைங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு அவர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லுவது இல்லை. அவரு பொய் சொல்ல மாட்டாருங்க என் தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாத்திடுவாருங்க. ஸ்தோத்திரம்னா நன்றின்னு அர்த்தங்க. 5000 பேர் இருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன் தான் கையில இருக்கு.
5000 பேர் புருஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க மனைவி பிள்ளைங்கன்னு சொல்லி எல்லாம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியா இருப்பாங்க. 5 அப்போ 2 மீன் இருக்குது. என்ன செய்யறது? டீச்சர்கள் சொல்றாங்க, இந்த சிச்சுவேஷன்ல ரிஸ்க் எடுக்காதீங்க, எஸ்கேப் ஆயிடலாம், அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. போற வழியில ஆண்டவர் சொல்றார், போற வழியில மயங்கி செத்துற போறாங்கயா. அவங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருந்தார். He was a man of compassion. அவர் சொல்றார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. ஷாக் ஆயிட்டாங்க. ஆண்டவரே, பக்கத்துல ஒரு நாயர் கடையும் இல்லை, ஒரு செட்டிநாடு உணவகமும் இல்லை, பக்கத்தில் ஒரு அரமிக்கு ஒரு பார்பெக்யூ ஷாப்பும் இல்லை, KFCயும் இல்லை, மெக்டொனால்டும் இல்லை. எங்கே இருந்து இவர்களுக்கு உணவு கொடுப்பது? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். உடனே அவங்க சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன் சொல்றாங்க. 5 அப்பம் 2 மீன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 7 அப்பம் வச்சிருப்பாங்க. இந்த 5 அப்பம் 2 மீனை என்ன பண்றது? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை கையில் எடுத்தார். அதை என்ன பண்ணாருங்க? பிதாவுக்கு நேராக உயர்த்தி என்ன பண்ணாருங்க? ஸ்தோத்திரம் பண்ணாராம். ஸ்தோத்திரம் பண்றார். ஏன் கேள்வி என்னன்னா, கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது, கையில கம்மியா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆத்திரம் வருமா, ஸ்தோத்திரம் வருமா? நேச்சுரலி சீயிங் ஆத்திரம் வரும், ஸ்பிரிச்சுவலி சீயிங் ஸ்தோத்திரம் வரும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க கண்ணு என்ன கண்ணு? நல்ல கண்ணா இருந்தா அந்த கண்ணில் விசுவாசம் தெரியும், அந்த கண்ணில் அற்புதம் தெரியும். நொல்ல கண்ணா இருந்துச்சுன்னா அந்த கண்ணில் எல்லாமே தப்பாக தான் தெரியும், அந்த கண்ணில் எல்லாமே குறைவாக தான் தெரியும். என்னத்தை எனக்கு, என்னத்தை எனக்கு, என்னத்தை என் லைஃப், என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குது, ஒன்றே இருக்காது. ஒன்னியும் எங்கள் சென்னை பாஷையில் சொன்னால் ஒன்னியும் இருக்காதுப்போ, ஒன்னியும் இருக்காது உனக்கு. எதை கேட்டு பாருங்க, என்னத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு என்ன இருக்குது? நான் கேட்டேன், உசுறு இருக்குது. சர்ச்சுக்கு வந்தியம்மா? அம்மாவுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன பண்ணாராம்? வாசித்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, எதை ஆசீர்வதித்து, வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு இருக்குதுல, அந்த அண்ணாந்து பார்க்கும்போது அவர் ஆசீர்வதித்துன்னு போட்டிருக்குல்ல, அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல நன்றி செலுத்தின்னு அர்த்தம். 5 அப்பம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தினா, 5 அப்பம் 2 மீன் பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி பிதாவை பார்த்து சிரித்த முகமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக, இந்த 5 அப்பம் 2 மீனுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். நான் அந்த சத்தமா ஆமென் சொல்லிப்பேன். ஹல்லேலூயா. இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அன்பனுடைய பிள்ளைகளே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல ஒரு பதம் இருக்குது, bless the Lord o my soul. நான் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தமிழ்ல ஸ்தோத்திரின்னு போட்டிருக்குதுல, நன்றி சொல்லுன்ற அர்த்தம் இல்ல. bless the Lord. It is man's expression of giving thanks to God, an exclamation of gratitude and admiration. அது தேவனுடைய சித்தம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆகையால் நீ புசித்து
திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். தமிழ்ல ஸ்தோத்தரிக்க கடவாயின்னு போட்டிருக்குல்ல, அதனுடைய மூல பதத்துல you shall bless the Lord your God. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனிதன் கடவுளை ஆசீர்வதிக்கலாமா? வானத்திலிருந்து மழை வருது, மழைக்கு உண்டான தண்ணீர் எங்கே இருந்து வருகிறது? நீர்நிலைகளில் மேல் வெப்பம் படும்போது நீராவியாக மேலே போகிற நீர் துகள்கள் குளிர்ந்த காற்று வரும்போது அவைகள் குளிர்ந்து பாலைவனத்தின் மேல் அல்ல, நீர்நிலைகளுக்கு மேலே நிற்கிற அந்த பகுதிகள், அந்த நீர் துகள்கள் குளிர்ந்து தண்ணீரை கீழே பொழிகிறது, மழையாக வருகிறது. நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிக்கும் போது ஐ வில் bless you, மேல போன நம்ம ஆசீர்வாதம் கீழே நம்ம மேலதான் இறங்கி வரப்போகுது. இந்த டெக்னிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேல அனுப்பிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார். Bless his holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. தமிழ் அப்படி போட்டிருக்குது. Bless the Lord, oh my soul, oh my soul, worship his holy name, sing like never before, oh my soul, I worship your holy name. Bless the Lord, oh my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை ஆசீர்வதி. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் பல இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 103:2 மட்டுமல்ல, பல இடங்கள்ல சங்கீதம் 104:1, சங்கீதம் 92:2-3 பாட்டு பாடும்போதே அவருடைய பெயரை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கணுமா. சங்கீதம் 96:2 வாசிங்க. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அவருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா? ஸ்தோத்தரித்து. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா? ஸ்தோத்தரித்து. நம்முடைய அருமையான பிஷப் ஜேக்கப் திருச்சியில அவர் அருமையான ஒரு பாடலை பாடுவார். சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, லீலி புஷ்பமே அல்லேலூயா. கையை உயர்த்தி அழகில் சீரந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா, அழகில் சீரந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். நமஸ்காரம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நமஸ்காரம்னா என்ன அர்த்தம்? நான் என் சிரம் தாழ்த்தி உம்மை வணக்கமாய் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு நன்றி செலுத்துறேன்னு அர்த்தம். நமஸ்காரம்ன்றது அது இறை வழிபாட்டில் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம். அது இறைவனுக்கு முன்பாக நான் சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை தொழுது கொள்கிறேன் என்பது அர்த்தம். அப்போ இப்படியெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம்,
பாடி ஸ்தோத்திரம் பண்ணலாம், கீழே சாஷ்டாகமா விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், முழங்கால நின்று ஸ்தோத்திரம் பண்ணலாம், 2 கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்க எந்த விதமாய் நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க? பல பேருக்கு ஜெபம் பண்றது எப்படின்னு தெரியுது. ஆனா எனக்கு ஒரு பெரிய வாஞ்ச, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது எப்படின்னு நிறைய பேர் கத்துக் கொடுக்கணும். ஜெபம் கேட்பது, ஸ்தோத்திரம் கொடுப்பது. எது கர்த்தருக்கு அதிக பிரியமா இருக்கும்? ஸ்தோத்திரம் பண்ணுவது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. The wise worship is giving thanks to God. அற்புதங்கள் வேணுமாங்க? ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. சங்கீதங்களில் 50வது சங்கீதம் 15 எல்லாருக்கும் தெரியும். ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆனா நிறைய பேருக்கு அது 14வது வசனத்துடைய கண்டினியூஷன் தெரிய மாட்டேங்குது. 15 மட்டும் தான் வாசிப்பாங்க. 14க்கு பிறகு ஒரு செமிகோலன் போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் ஒரே சென்டென்ஸ் அர்த்தம். 14 வாசிங்க பாப்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உம்மை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் கூப்பிடு. 3 காரியம் சொல்றார் ஆண்டவர். கிவ் தேங்க்ஸ், கிவ் யோர் பொருத்தனை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? vows are important. ஆண்டவரே நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் இதை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி நம்முடைய கஷ்ட நேரத்தில் கேட்டிருப்போம். ஆனா வந்த பிறகு மறந்துருப்போம். கர்த்தர் சொல்றாரு, நீ பொருத்தனை பண்ணியிருந்தல முன்னாடி, அதை டக்குன்னு கொடுத்துரு. கர்த்தருக்கு நீ பேசியிருந்தனா, உதாரணமா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் சில நேரத்தில் இந்த ஏலம் விடுவாங்க தெரியுமா? ஏல பொருட்களை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு முன்னாடியும் ஜம்பமா கேட்பாங்க. இத்தனை 1000, இத்தனை லட்சம். அதை கேட்டு முடிச்ச பிறகு அந்த பணத்தை செலுத்தணும் போது மற்றவங்களாம் செலுத்தல, நான் மட்டும் ஏன் இதை கொடுக்கணும்? அடுத்த அறுப்பின் பண்டிகை வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அதை செலுத்துறதே கிடையாது. ஒன்று சொல்றேன், பைபிள்ல போட்டிருக்குது, நீ பொருத்தனை செய்து செலுத்தாமல் விடுவதை பார்க்கிறோம், செய்யாமல் இருப்பதே நலம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. பொருத்தனைய செலுத்தாதவங்களை பைபிள் ஃபூல், முட்டாள் என்று சொல்லுகிறது. நீ நேர்ந்து கொண்டதை செய். பிரசங்கி 5:5 சொல்லுகிறது, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். சில பேர் என்ன பண்றது, உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பொருத்தனை பண்ணிடுறாரு. நான் இதை தந்துடுறேன், எனக்கு கர்த்தர் அதை மட்டும் முடிச்சிட்டாருன்னா போதும், நான் தந்துடுறேன். ஆனால் அந்த பணம் வந்த உடனே லோன் அடைக்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க. ஒரு லேண்டுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த லேண்டு கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு லேண்டுக்காக ஒரு வீடு வாங்கிறதுக்காக அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு கர்த்தர் அந்த லோனை சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி காணிக்க இவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் அல்லது 1 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆகி வந்திருக்கோம். ஆண்டவருக்கு நன்றி காணிக்க 500 ரூபாய் வைப்பான். ஆனால் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக 10% உமக்கு தருவேன்.
அப்போ 50 லட்சம் வந்துச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் சர்ச்சுக்கு தரணும். நான் பணத்தை கடவுளுக்காக உங்ககிட்ட நான் வற்புறுத்தல, தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ எம் நாட் அ ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். நீ கடவுளுக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா கடவுள் இவ்வளோ திருப்பி கொடுப்பார் அதெல்லாம் சொல்ல. உற்சாகமாக கொடுக்கறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பொருத்தனை பண்ணா என்னை இதுல இருந்து காப்பாற்றி விடுங்க, எனக்கு உயிர் பிச்சை தாங்க, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, நான் வந்து நிறைய ஊழியத்துக்கு கொடுக்கணும், அதனால என்ன பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னும் நம்ம டைத்தை ஏற்ற மாட்டோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல இருந்து 10% அது கண்ணை மூடி எடுத்து வச்சிடணும். அது ஆண்டவருக்கு செலுத்துற நன்றி. அதுல ஆண்டவர் வைராக்கியமா இருப்பார். நமக்கு பெற்ற நன்மைக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம அதை கொண்டு போய் அவருடைய பண்டக சாலையில சேர்க்கணும். மற்றதுக்கெல்லாம் நீங்க பிரிச்சு கொடுக்கலாம், மிஷினரி ஊழியங்களுக்கு அதற்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா இது உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு, உங்க சபைக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்கிற உங்களுடைய தசம பாகம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த பொருத்தனைகளை நாம் செலுத்தும் போது, குழந்தை பிறந்திருக்காது, அவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்தா நான் உமக்கென்று ஒரு சாமுவேலா வளர்ப்பேன். சாமுவேலா வளர்ப்பேன்னா என்ன அர்த்தம்? பிள்ளை பால் மறக்க செய்த போது அன்னாள் எங்க கொண்டு போய் விட்டா? ஆலயத்தில் கொண்டு போய் விட்டா. சரி, நீங்க ஆலயத்தில் கொண்டு போய் விட வேண்டாம், ஏன்னா இது 21st செஞ்சுரின்னு சொல்லுவீங்க. நீங்க உங்க பிள்ளை வாலிப வயசுல வரும்போது ஊழியர் செய்ய உற்சாகப்படுத்தலாம்ல. இல்ல, அவன் டாக்டருக்கு படிச்சிட்டோம், அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டே ஊழியம் பண்ணட்டும், அவன் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணட்டும். ஏன்? குழந்தை இல்லாம நீங்க மலடியா இருக்கும்போது அவமானம் தாங்காம எனக்கு நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பிள்ளைய தருவேன்னு சொன்னா அது என்ன வாய்? அது புத்தி பெசகினாலே நான் பேசினதுன்னு சொல்லக்கூடாது. அது ஆண்டவருக்கு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்காது. அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார், ஒரு சந்ததியை எனக்குன்னு எடுத்து உலகத்தையே அசைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். கேட்கும் போது அப்படி கேட்கறது, ஆனா வளரும் போது அதை எனக்குன்னு சொல்லி வைக்கணும்னு சொல்லி யோசித்துக்கிட்டா என்னைக்குமே உங்க வீடு நீங்க கட்டும்போது சொல்லுவீங்க, என் வீட்டை நான் பாஸ்டர், என் வீட்டில் ஜெபம் நடக்கணும் பாஸ்டர், கர்த்தர் கொடுத்த வீடு. அப்புறம் வீட்டில் வந்து கேர்சல் நடத்தணும், லைட் ஹவுஸ் நடத்தணும்னு கேட்டால், சாரி நாங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் லேட்டாக தான் வருவோம் ஆஃபீஸில் இருந்து, ஜூம்லேயே வச்சுக்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டை திறந்து கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, 4 பேர் வந்து ஜெபிக்க வந்தா வீடு அழுக்காயிரோன்னு உங்களுக்கு கவலை. எப்படி அந்த மாதிரி யோசிக்க முடியும்? அவரிடத்துல நன்மை பெற்ற நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையா இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றார், நீங்க எல்லாரும் ஆசாரியன்ட்ட போய் உங்களை காமிங்க. போற வழியிலேயே சுகமாயிட்டாங்க. 9 குஷ்டரோகிகள் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 15லிருந்து வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் சுகம், நன்றி செலுத்தினவனுக்கு ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்னங்க? அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்துட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் சரீர சுகம், அவ்வளவுதான், பிசிக்கல் பிளெஸிங். ஆனா நன்றி உள்ளவங்களுக்கு இட்டர்னல் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, இந்த ஒரு வசனத்துல இன்னைக்கு வந்து 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தயவு செய்த மனப்பாடமா எல்லாரும் சொல்ல போறோம். சொல்லமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள்
உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கு. பார்க்காம சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Come on, open your mouth and start praising the Lord. Hallelujah. Shantara baba. ஓரதலப சிகபா. ஸ்தோத்திரம் செய்வேனே, கர்த்தனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அந்த பாடல் நம்ம பாட போகிறோம். சி மேஜர். ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரனை, யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்றும் பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம், குறைவுகளுக்காக ஸ்தோத்திரம், நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம், வெற்றிகளுக்காக ஸ்தோத்திரம், தோல்விகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர்கள் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்துகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, giving thanks always for all things unto God and the Father in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் என்பது சந்தேகம் இல்லை. This sermon will change your life forever. சொல்லி பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சீட்டு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பணத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, லாசருவே வெளியவான்னு சொன்னார். பிதாவே, நான் உம்மை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறேன், எனக்கு செவி கொடுத்தபடியினால் உங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டு லாசருவே வெளியே வா. செத்து 4 நாள் ஆயிருச்சு. நாருமே எனக்கு கவலை இல்லை, நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்.
பிதா எனக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீரா. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும்னு சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.